பாவம் மன்னிக்கப்படாதிருக்குமா, பாவம் மன்னிக்கப்படாது என்று அவர்களை அபிஷேகிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். In Gospel of யோவான் 21:15 முதல் 17 முடிய 20 verse chapter 15 to 17, you can see the Lord has anointed those people who obeyed the call, anoint them with the Holy Spirit and make them, empower them to do the service and prepare a group of congregation of holy people. இந்த சத்தியங்களின்படியாய் அவர்களை ஆண்டவர் அபிஷேகித்தார். According to this truth, the Lord has anointed them. அந்த அபிஷேகத்துக்கு உட்பட்டவர்கள் கரத்திலே ஆத்துமாக்களை அல்லது சபையை ஒப்படைக்க அல்லது சபையை அல்லது ஆத்துமாக்களை மேய்க்க அந்த ஊழியரிடத்திலே தேவன் தன்னிடத்தில் மாத்திரம் அன்பு கூறுகின்றவர்களாய் இருக்க எதிர்பார்க்கிறார். The Lord is expecting them, if they are worthy enough to take care of the crowd or the congregation which is handed over to them, they need to love the Lord alone. That's what the expectation from them. அருமையானவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாய் சீமோனே, இவர்களிலும் அதிகமா நீ அன்பாய் இருக்கிறாயா என்கிறார். The Lord is asking Peter, do you love me more than each and everyone surrounds you?